நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிற்கிறது எங்கே அப்படின்னா, தென்காசி அருகில் உள்ள செங்கோட்டை பக்கத்தில் மோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த பாதையிலே போனீங்கன்னா அழகான குண்டால் டேம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் நிற்கிறோம். இப்போ நம்ம ஒரு கதை சொல்லட்டுமா? ஒருத்தர் என்ன பண்ணால், வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லைன்னு வெறுத்து போய் ஊரை விட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போனான். அங்கே அமைதியாக போய் உட்காந்தா மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். இயற்கையாக இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினச்சி போனால், ஆனால் அவங்க அங்கே மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு குதிரை வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தது. இந்த மனிதனுக்கு சோகமாக உட்காந்துருக்க பார்த்தோன்னா அந்த குதிரை வந்து கேட்குது, ஏன் இப்படி சோகமாக ஓரமாக உட்காந்துருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த மனிதன் அவன் குதிரைகிட்ட கேட்குறான், எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, மகிழ்வை தேடி ஓடி வந்திருக்கேன், எது மகிழ்ச்சி அப்படின்னு. அப்போ அந்த குதிரை சொல்லிச்சு, வேகமாக ஓடுறது தான் மகிழ்வு, நீ வேகமாக ஓடு, மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னோடனே இவன் அப்படி வேகமாக ஓடிருக்கான். முடியலை, மூச்சு தண்ணி உரமாக உட்காந்துருக்கும்போது குருவி பார்த்து கேட்டுச்சு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி மூச்சு அரைக்க உட்காந்துருக்க அப்படின்னு. இல்லை, நான் மகிழ்ச்சியை தேடி வந்தேன், எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா. அப்போ குருவி சொல்லித்தான், நல்லா இனிமையாக பாடு, அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னோடனே உடனே அப்படியே இனிமையாக பாடிட்டு போயிருக்கான். அப்போயும் அவனுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கல. மறுபடியும் சோகமாக சோர்ந்து உட்காந்துருக்கும்போது அங்கே நல்லா தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்க மயில் இவனை பார்த்து கேட்டிருக்கு, மனிதா என்ன ஆச்சு, ஏன் இப்படி ரொம்ப சோர்வாக மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கு அப்படின்னோடனே, இந்த மாதிரி எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காம நான் வந்தேன், ஓடுனா மகிழ்வுனாங்க, பாடுனா மகிழ்வுனாங்க, கிடைக்கல அப்படின்னு இந்த மயில் சொல்லித்தான். அதெல்லாம் இல்லை, நீ நல்லா ஆடுறதான் மகிழ்வு அப்படின்னு. இவனும் அப்படியே ஆடி பார்த்தான், இதனால் மகிழ்ச்சி கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு கண்ணுக்குட்டி தன் தாய் பசுவை இழந்து தனியாக தவிச்சு ஓடிட்டு வந்துருக்குது. அப்போ இவன் போய் அந்த கண்ணுக்குட்டி கேட்டிருக்கான், என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு. நான் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை தொலைச்சிட்டேன், நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே இவன் அந்த கண்ணுக்குட்டியை கூப்பிட்டு போயிட்டு தேடி அலைஞ்சி அவன் தாய் பசுவோடு சேர்த்து வச்ச உடனே அந்த தாய் பசுவும் கண்ணுக்குட்டியும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இவன் நன்றி சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரோடு போச்சான். அந்த நிகழ்வு நடந்து முடிந்ததுக்கப்புறமா இவன் மனதுக்குள்ளே இவன் அறியாமலே ஒரு ஆனந்தம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி பிறந்ததான். அப்போ தான் அவன் அசிரி சத்தம் கேட்டதான், மனிதா, உண்மையான மகிழ்வு என்பது நீ ஆடுவதிலையோ பாடுவதிலையோ ஓடுவதிலையோ தேடுவதிலே கிடையாது, பிறருக்கு உதவுவதில் தான் உண்மையான மகிழ்வு இருக்கிறது அப்படின்னு. அன்றிலிருந்து அவன் பிறருக்காக உதவும் அந்த ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிட்டானா. நம்மளும் அப்படி தான் மகிழ்வை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்கே சந்தோஷம் கிடைக்கும், எங்கே நிம்மதி கிடைக்கும், எங்கே ஆனந்தம் கிடைக்கும்னு ஓடுறோம். ஆனால் உண்மையான மகிழ்வு என்பது, உண்மையான ஆனந்தம் என்பது பொருள் சேர்ப்பதிலேயோ இல்லை நம்ம புகழ் சேர்ப்பதிலேயோ பெரிய உச்சம் அடைவதிலே இல்லை. நம் சக மனிதர்களை மதிப்பதிலும் சக மனிதர்களுக்கு முடிந்த உதவி செய்வதிலும் கிடைக்கும் ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான பேரானந்தம். அந்த பேரானந்தத்தில் தான் இறைவன் வாழ்கிறான். தன்னலமற்று வாழ முயற்சித்தால் இறைவன் நம்மளை தேடி வருவான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு டிக்கை போட்டுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் குட்டி கதையை உங்களை விளைப்பது உங்கள் ஜீவன். பாய்.